குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். நான் தான் சொன்னேன்ல, இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தா மண்டை வெடிச்சிருவேன்னு. இல்லைங்க, நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன யோசிச்சேன்? என் ஒரு உயிர் தானே போகும், ஆனால் இந்த ஊரில் இருக்க பூரா பேரும் மோட்சம் வைகுண்டம் போயிடுவானையா போட்டுன்னு. கர்மா, இன்னொருத்தர் கர்மால கை வச்சா வேலை செய்யுமா? கர்மா ஒன்று அட்டாக் பண்ணுமா? ஆமா, அட்டாக் பண்ணும். அது எப்போ அட்டாக் பண்ணாது? நீங்கள் ஒரு தர்மத்தின் வாழ்க்கை வாழ்ந்து வரும்போது உங்களது வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வரும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கனால வரும், எழுத்து வீட்டுக்காரங்கனால வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின தாட் ப்ராசஸை வச்சு உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. நீ தானே சொன்னப்பானுங்க, அப்போ நீங்கள் தைரியமாக சொல்லலாம். பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சர்ஸ், தமிழில் சொல்லணும்னா பரம்பொருள் ஆளுமைகள் அப்படின்னக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பை வந்து உங்களுக்கு வந்து நேரடியாகவும் ஆன்லைனுக்காகவும் வந்து ஏற்பாடு மறுபடியும் செஞ்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நிறைய பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, என்டர்பிரினர்ஸ்க்காகவும் பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சார்ந்து பல புரிதல்கள் வந்துருச்சு. பட் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரில, மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரில, வெல்த்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சக்தி வாய்ந்த 2 நாள் பயிற்சி பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றத சென்னை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மார்ச் 29 மற்றும் 30ஆம் தேதி 2 நாள் வகுப்பாக இருக்க போகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக தொடர்ச்சியாக இது இருக்க போகிறது. பயிற்சி மட்டுமல்ல, பல விஷயத்தை உங்ககிட்ட இதில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறது எப்படின்றதுக்கு உண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போகும்போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ராமானுஜருக்கு இந்த மோட்சத்தின் இந்த ஒரு மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் 18 வருஷம் அலைஞ்சிருக்காரு. போயிட்டு பார்த்துட்டு வருவார். அந்த குருவை இருப்பார், அப்புறம் இருக்க மாட்டார், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார், அப்புறம் அவர் முடியாதும்பார், அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போவார். இப்படியே அலைய விட்டுருக்காங்க. எத்தனை வருஷம்? 18 வருஷம் அலைய விட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒருத்தர் திருக்கோஷ்டியூர் நம்பின்னு நினைக்கிறேன், அவர் காதில் உபதேசம் பண்ணுறார். என்ன அப்படின்னா, நீ இறைவனை அடைவதற்கு உண்டான மந்திரம் என்னன்னா, ஓம் நமோ நாராயணா. ஆடா பாவிகளா, இதுக்காடா என்னைய 18 வருஷம் அலைய வச்சிங்கன்னு சொல்லி கடுப்பாகி போய், நம்மெல்லாம் ஒரு சில நேரத்தில் சனாதனம் உயர்ந்தது அப்படி இப்படின்னு பேசுவோம். பட் இங்கே பாருங்க, இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனு இருக்கான். எவன் ஒருத்தனையும் முழுசா நல்லவனு நம்பிடாதீங்க, எவன் ஒருத்தனும் முழுசா கெட்டவனு நம்பிடாதீங்க. சூழ்நிலைகள் தான் அந்த முடிவு செய்யும். அப்ப பாருங்க, அதுக்குள்ளேயும் அந்த சனாதனத்துக்குள்ளேயும் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்திருக்காங்க அத்தனை வருஷம். ஆனா அந்த சனாதனத்துல இருந்து வெளியே வந்தவர் தான் ராமானுஜர். இது எப்படி யார இப்ப நல்ல விரும்பிங்க, யார கெட்ட விரும்பிங்க? அவங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் சனாதனத்துல இருக்கக்கூடிய ராமானுஜரே சௌமிய ஞாராயணி டெம்பிள் வேக வேகமா மேலே ஏறி போய் நின்றுட்டு, இங்க பாருங்கடா எல்லாரும் கேளுங்க, ஊர்ல இருக்க பூரா பேரும் உங்களை ஏமாத்திட்டாங்க. இப்ப நான் சொல்ற மந்திரத்தை சொன்னா பூரா பேரும் வைகுண்டம் போயிருவீங்களா, கேட்டுக்கங்க. ஓம் நமோ நாராயணா நாராயணா நாராயணன் கத்துறாரு மேல இருந்துகிட்டு. மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு, கீழே இருந்து அப்படியே பாக்குறாரு. எப்படி இருந்திருக்கும்? இத்தனை வருஷம் இவ்வளவு தூரம் காண்ட் ஆகுமா? அவ கூட இருக்காங்க, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. அப்புறம் கீழே இறங்கி வராரு. மண்டை வெடிக்கல. சொல்லும் போதே சொல்லி தான் சொல்லி கொடுத்துருக்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தா மண்டை வெடிச்சிருன்னு. இல்லைங்க, நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன யோசிச்ச? என் ஒரு உயிர் தானே போகும், ஆனால் இந்த ஊரில் இருக்க பூரா பேரும் மோட்சம் வைகுண்டம் போயிடுவானையா போட்டுன்னாரான். பார்த்துக்க, எப்பேற்பட்ட ஞானம். இவன் தான் சாமியாவான். மந்திரம் சொல்கிறவனா சாமியாவான்? எவன் சாமியாவான்? ஏன் ராமானுஜர் மட்டும் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களால் பேசப்பட்டார்னா இந்த பெருந்தன்மை தான், இந்த தாராள குணம் தான். கர்மா, இன்னொருத்தர் கர்மால கை வச்சா வேலை செய்யுமா? கர்மா ஒன்று அட்டாக் பண்ணுமா? ஆமா, அட்டாக் பண்ணும். அது எப்போ அட்டாக் பண்ணாது? அது எப்போ அட்டாக் பண்ணாது? இறைவன் பார்த்து பாரு, 100% நம்புறியா? இப்போ அட்டாக் பண்ணாது. இப்போ ஏன் பாதி பேர் இந்த மாதிரி வேலைக்கு வரக்கு பயப்படுறான்? வந்தால் வேலை செய்யும், ஆனால் பின்னாடியே இவனை முடிச்சு கட்டிடும். அது நல்லா தெரியும். அப்போ என்ன, இறையருள் ரொம்ப அவசியம். இதனால தான் இந்த கருப்பு சாமி கிட்ட, ஐயனார்கிட்ட,
குருமார்கள்கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க. ஏன்? வச்சு செய்வாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், செதிலாக செய்வாங்க. ஏன் அப்படின்னா இந்த தெய்வ காரியம் மட்டும், தெய்வ சமாச்சாரம் மட்டும் எப்படிப்பட்டது அப்படின்னா, முன்னே கசக்கும் பின்னால் முழுவதும் இனிக்கும். அதான் தெய்வம். முன்னே இனிக்கும் பின்னால் முழுவதும் கசக்கும். விஷம் வேணுமா சிவம் வேணுமா? சிவம் வேண்டுமென்றால் முதலில் கஷ்டத்தை பொறுத்துக்கொள், பின்னால் முழுவதும் உனக்கு ஆனந்தமாக இருக்கும். முன்னே உனக்கு இனிப்பு வேண்டுமென்றால் விஷத்தை எடுத்துக்கொள், முன்னே இனிப்பாக இருக்கும், பின்னால் முழுவதும் கசப்பாக இருக்கும். இது எப்படி அப்படின்னா தர்மமே அப்படித்தான். எப்படி? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் இறுதியில் தர்மமே வெல்லும். அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு தர்மத்தின் வாழ்க்கை வாழ்ந்து வரும்போது உங்களது வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வரும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கனால வரும், எழுத்து வீட்டுக்காரங்கனால வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின தாட் ப்ராசஸை வச்சு உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. நீ தானே சொன்னம்பானுங்க. அப்போ நீ தைரியமாக சொல்லணும், அன்னைக்கு இருந்த நான் வேற, இன்னைக்கு இருக்கிற நான் வேற. இப்படிலாம் ஸ்ட்ராங்காக நின்று உங்களுடைய தன்மையை, உங்களுடைய ஸ்ட்ராங்னஸை, வில் பவரை உடைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே நடக்கும். இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த தர்மத்தின் பாதையில் நிற்கும்போது ஆன்ம லாபம் பெற்று இறை அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்று உலகமே மெச்சக்கூடிய மிக பெரும் பேரொளியாக நீங்கள் திகழ்வீர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அதுக்கு அடிப்படை என்னன்னா ஜீவகாருண்யம், கருணை, சரணாகதி. கடவுளை நம்புற குவாலிட்டியை வளர்த்துக்கணும். கண்ணுக்கே தெரியலனாலும் அவர் தான் எல்லாத்தையும் இயக்குறாரு, அவரைத்தான் நம்பியாகணும். நம்ம வேற யாரையும் நம்ப முடியாது. ரெண்டாவது கருணை காட்டும் போது தான் நீங்கள் இறைவனாகிறீங்க. மேஜிக் பண்ணும்போது நீங்கள் இறைவனாகல. அதை புரிஞ்சுக்கங்க நல்லா. 4 பேருக்கு சோறு போடுறவனை தான் இறைவன்றான். மேலே ஸ்டேஜில் அந்தரத்தில் பொருளை பறக்க வைக்கிறவனை எவனும் கடவுள்னு சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரை கடவுள்ன்றான்? 4 பேருக்கு சோறு போட்டு 4 பேர் நல்லா இருக்கணும்னு தான் கடவுள்ன்றான். இந்த செவுத்துல போயிட்டு அந்த செவுத்துல சைத்தான் கூட தான் இந்த வேலையை பண்ணும். தெரியுமா உங்களுக்கு? தேவையில்லாத துர்தேவதைகள் கூட இந்த வேலையை பண்ணும். அப்போ கடவுள் தன்மை என்பது எதை குறிக்கிறது? மாயாஜாலத்தை குறிப்பிடுகிறதா? குணத்தையும் பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தன்மையும் குறிப்பிடுகிறதா? அதனாலதான் அதை வளர்த்துக்கங்கன்ற. இல்லைன்னா இறைத்தன்மை ஒருபோதும் உங்களுக்குள் வராது. அப்பப்ப தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா தப்பு பண்ணி தான் இறைவன் கற்றுக்கொள்கிறான். எப்ப நான் பண்ணது தப்புன்றதை உணர்ந்து ஏத்துக்கிட்டு நீங்க கன்ஃபஸ் பண்ணி இறைவன் கிட்ட நன்றி செலுத்தி இதை நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஓகே, இறைவன்ட்ட நம்ம வந்து சொல்லிட்டோம், இனி அவருக்கு தனிப்பெருங்கருணை, நம்மளை மன்னிச்சிருவாரு, நம்மளை தண்டிக்க மாட்டாருன்ற அந்த தன்மை உங்களுக்கு எப்போது வரும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் 100% சொல்கிறேன், அந்த பெருந்தன்மை, அந்த தாராள குணம் வந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. நான் ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன்? அறிவை விரிவுசை அகண்டமாக்கு விசால பார்வையில் விழுங்கு மக்களைன்றார் பாரதிதாசன். உங்களோட மேக்னெட், மனம் எனும் மேக்னெட் விரியணும், சிந்திக்காம யோசிக்காம நல்லது செய்யணும். அந்த தன்மைக்கெல்லாம் வளரணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அது போக முடியும். எடுத்தோடனே உங்களால போக முடியாது. பயம் வரும். கொடுத்தா தீந்துருன்னு தோணும். கொடுத்தா அப்புறம் என்ன யார் பாத்துக்கிறான்னு தோணும். கொடுத்தா தீந்துருன்னும் போது நம்பிக்கை எது மேல இருக்கு? பொருள் மேல இருக்கு. தீந்தாலும் பரவாயில்ல, இறைவன் பார்த்து பாருன்றப்ப நம்பிக்கை எது மேல இருக்கு? இது வந்துருமா உங்களுக்கு கொடுக்கும்போது? வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க் எடுத்திருக்கீங்க. அப்புறம் மறுபடியும் கொடுக்கும்போது வலிக்கும், குத்தம். ஐயோ கொடுக்காத, மறுபடியும் கொடுக்க வைக்கணும். மறுபடியும் எனக்கா கொடுக்க சொன்ன? யாரு கொடுக்க சொல்றேன்? யாருக்கோ எங்கேயோ எப்படியோ எப்பவோ உலகம் முழுக்க எங்கேயோ போங்க, ஆனால் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அப்புறம் பொருள் பற்று கொஞ்சம் விலகும். அப்புறம் உங்களுக்கு அது மூலியமா நடக்கக்கூடிய நன்மைகள், நீங்க எதிர்பார்த்து கொடுக்கலாம், நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு ஃப்ரீனஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும். அப்புறம் ஒரு சுதந்திரம் வரும். அதுக்கப்புறம் போதையாயிரும் கொடுக்கறது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இட்ஸ் அ ப்ராசஸ். ஒரே நாளில் அது போதை ஆகாது. பிரேக் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயத்தை பிரேக் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணாம் இல்லை, ஆனால் உங்களுக்கு மட்டுமே வச்சுக்காதீங்கன்றேன். இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு உங்கள் உழைப்பில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா பாராட்டுறேன். உங்கள் உழைப்புனால இன்னும் ஒருத்தனை எக்ஸ்ட்ரா சாப்பிட வைங்கன்றேன். அது உங்கள் புருஷனாவோ பொண்டாட்டியாவோ பிள்ளைங்களாவோ நண்பர்களாவோ இருக்கக்கூடாது. சம்மந்தமே இல்லாத ஆளாக இருக்கணும். இன்னும் அதை விடாமல் பண்ணிடலாமா? கடைசி வரைக்கும் பண்ணிடலாமா? நீங்கள் இதை விடலைன்னா இறைவன் உங்களை விட மாட்டார். இதை விட்டுட்டீங்கன்னா இறைவன் உங்களை விட்டு விடுவார். இவ்வளோ நேரம் பேசுனது ஒன்னே ஒன்று தான். என்ன? நீ அனுபவிக்கிறல்ல, எல்லாத்தையும் அனுபவிக்க விடு. அவ்வளோதான். சிம்பிள் வேர்டு. எதை ஞாபகம் வச்சுக்கலாமா? எதை ஞாபகம் வச்சுக்கலாம்? நீ அனுபவிக்கிறல்ல, எல்லாரையும் அனுபவிக்க விடு. இது எந்த விதத்தில் நியாயம்? நான் மட்டும் அனுபவிக்கணும், நான் மட்டும் சுகமா இருக்கணும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதை அனுபவிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்தில் மீட்டர் மிஸ் ஆகி சில தவறுகள்லாம் தப்பு பண்ணி கத்துக்க வேண்டியது இருக்கு. இதுவும் லைஃப்ல ஒரு ப்ராசஸ், இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தெளிவா புரிஞ்சுக்கங்க. அப்பதான் பொறுமை இருக்கும். இல்லைன்னா நாளைக்கே ஜெயிக்கணுன்ற மைண்ட் செட்டோடய ஓடுவீங்க. உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படி பாக்குறீங்கன்றதை தெளிவா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறேன். நான் எதையாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டைட்டில்ஸுமே வந்து நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும்
300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.